சிம்மராசி சூரியனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி. அதாவது சூரியன் எப்படி உலகத்திற்கே ஒரு ஒளியை தரக்கூடியவராக இருக்காங்களோ அவங்களுமே இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுமே பெரும்பாலும் அப்படி தான் இவங்களோட வாழ்க்கையுமே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் இந்த சிம்மராசியை சொல்லலாம். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் 2026 இந்த ஜூலை மாதம் எப்படி அமைச்சிருக்கு, தொழில் மற்றும் வியாபாரம் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா, இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். மேலுமே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது விரிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள். பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒரு வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட தேவையில்லாத வீண் செலவுகளை தவிர்த்து உங்களோட வருமானம் மற்றும் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே கேது பாருங்கள், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் ராசி, அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், அயன சைன பூகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, எதையும் வேகமாக செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ராசி தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். இந்த மாதம் அப்படிங்கிறது வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும், எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. காரியங்கள் முடிவுதில் தாமத போக்கு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய மைண்டு பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படும். யாரையுமே நீங்கள் நேருக்கு நேர் எதிர்க்காமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் கெட்ட கனவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே கவனம் செலுத்த வேணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாமா, மெத்தான போக்கு காணப்பட்டால் கூட பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசி வியாபாரம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. எப்பவுமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தங்குத்தடையின்றி புதிய வாய்ப்புகளை எல்லாமே பெறக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புகழ், பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சா கூட அதே நேரத்தில் ரொம்ப விழிப்போடு நீங்கள் இருக்கிறது நல்லது. இழுப்பறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நல்லா நடந்து முடியக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கையிருப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பாடங்களை படிக்கிறதுல எப்போவுமே ஒரு கூடுதலான கவனமும் ஆசிரியர்கிட்ட பேசும்போதும் நிதானமும் ரொம்ப தேவையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய அந்த பணியை மீண்டும் நீங்கள் தொடங்கி அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. சில பேர் புதிய வீட்டிற்கு கூட குடி போகக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையில் திடீர்னு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க.
அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் போது உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகள்லையும் பங்கேற்கும் போது ரொம்பவே கவனம் தேவை. மேலுமே உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, சர்வேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா தடங்கல்களும் நீங்கும், காரிய வெற்றிகள் ஏற்படும். மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 6, 7, 8 இந்த டேட்டில் மட்டும், அதாவது ஜூலை 6, 7, 8 இந்த டேட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பண வரவுங்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும், அனுகூலம் இருக்கும். குழந்தைங்கிட்ட எப்போவுமே கோபப்படுவதை நீங்கள் விட்டுட்டு குழந்தைங்கிட்ட பார்த்திங்களா படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்டு போல் நீங்கள் பழகணும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களால் சந்தோஷம் ஏற்பட்டால் கூட ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹார்மோன் குறைபாடுகள், மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எப்போவுமே ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி நீங்கள் வெளியில் பேசாமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்களுமே மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்றவங்களுமே உங்களுடைய விஷயத்தில் அதிகமாக தலையிட வைப்பது ரொம்ப பிரச்சனை தான். தேவையில்லாத நட்பால் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனமாக இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தோமா, உறவுக்குள்ளே யார்கிட்ட பேசினாலுமே அவங்ககிட்ட அமைதி காப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உறவை பேணி காப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள், பெரிய நிர்வாகம் நடத்துகிறவங்க, பெரிய நிறுவனத்தை சார்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வகையில் ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். அரசாங்கத்தை நம்பி தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பெண்டிங் பண வரவு கிடைக்கும். பதட்டத்தை எப்பவுமே தவிர்ப்பது நல்லது. உறவு முறையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இருந்தால் கூட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதாக முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் புதிய வாடிக்கையாளர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோமா, 10ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, பேரு, புகழ், எதிர்பார்த்த வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே வரவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தால் கூட தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வரவு செலவு கணக்கில் ரொம்ப கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் வகையில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையிலையும் சரி நடத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம். உடல் நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. சரியான நேரத்தில் உண்பது அவசியம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலுமே உங்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. உள்ளத்துக்கும் சரிங்க, அதே மாதிரி உடலுக்குமே ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தடைகள் ஏதாவது இருக்குது இல்லையா, எது எடுத்தாலும் தடைகளாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க இது கண்டிப்பாக செய்யலாம். நல்ல தடைகளை தகர்த்து வெற்றியை கொடுக்கும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் முறையாக திட்டமிட்டு செயல்படுறது உங்களோட வெற்றியை கண்டிப்பாக உறுதி செய்யும். மேலுமே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் வேண்டும். நிதி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வழிமுறைகள் மேலுமே உங்களுக்கு அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு ராசியாக இருந்தால் கூட ரொம்பவே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள நல்லது. மேலுமே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். மேலுமே சிவன் வழிபாடு, சிவனுக்கு நல்லெண்ணெய், வில்வம் கொடுத்து அருகம்புல் விநாயகருக்கு கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சைனஸ், ஒற்றை தலைவலி, தலை சுற்றல் விஷயத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். என்ன சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன்
இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன, நீங்கள் எந்த முறையில் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்குது, திருமண தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள், திங்கட்கிழமை சஷ்டி வருது. ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு சிறப்பான சஷ்டி. அந்த நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் அருளால் ஒரு நல்ல ஒரு குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.